ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு சகோதரி கலாட்டா மீடியா என்கிற சேனலில் ஒரு பேட்டி அளிக்கிறார். 3 மதத்திற்கும் ஒரே கடவுள் தான் உண்டு. அவர் சொல்வதில் தவறில்லை. அந்த சகோதரியோட வீடியோவை பாருங்கள். நம்ம 3 பேரும் கும்பிடுறது ஒரு தெய்வத்தை தான். இஸ்லாமியர்கள் அல்லாஹ் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இயேசு 2000 வருஷம்தான். கிறிஸ்தவர்களுடைய ஒரிஜினல் தெய்வம் அப்படிங்கிறது 2000 பழைய ஏற்பாடில் இயேசுன்னு ஒரு கேரக்டரே வரல. அப்போ அவர்கள் யார்? ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் யோபாவும் வழிபட்டது பிதாவானவர் யெகோவான்னு சொல்லுவாங்க. இந்த 2000 வருஷம் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து அதை ரொம்ப குளோபலைஸ் பண்ணி கிறிஸ்டியன்ஸ்னு ஒரு மதமே அதுக்கு பின்னால் தான் வந்தது. அப்போ அவர்கள் கிறிஸ்தவர்கள் வழிபட்ட பிதாவானவர் யெகோவா அப்படிங்கிறவரை நம்ம தான் அந்த அல்லாவை தான் நம்ம பிதானோம், பிதாவை தான் அவங்க அல்லாங்கிறாங்க. இவர்களைத்தான் இந்து மக்கள் பகவான் பிரம்மன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களாக கற்பனை பண்ணிட்டு வானத்தில் ஒரு பக்கம் அல்லா இருக்கிறார், ஒரு பக்கம் பிதா இருக்கிறார், இந்த பக்கம் ஏசு இருக்கிறார், இந்த பக்கம் பகவான் பிரம்மன் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டா அதே மாதிரி ஒரு அபத்தம் இல்லை. ஒரு இறைவனை நான் ப்ரே பண்ணக்கூடியது. நான் ஒரு கிறிஸ்தவ மத பெண் தான், கிறிஸ்தவத்தில் வளர்ந்தவா. இந்த சகோதரர் என்ன சொல்கிறார் என்றால் 3 மதத்திற்கும் ஒரே தேவன் தான் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அந்த சகோதரி சொல்வதில் தவறில்லை. ஒரே தேவன் தான் உண்டு, கர்த்தர் ஒருவரே, நான் கர்த்தர், என்னை தவிர வேற தேவன் இல்லை என்றார். அந்த சகோதரி என்ன சொல்கிறார் என்றால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வணங்கிய தேவன் பிதாவாகிய ஒரே தேவன் தான் அப்படின்னு அந்த சகோதரி அங்கே குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த சகோதரி இந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் என்றால் நான் ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறார். அப்படி சொல்லிவிட்டு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு, கிறிஸ்து என்ற நபரே பழைய ஏற்பாட்டில் இல்லை என்று அங்கே கூறுகிறார். இவர் தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிறார் இந்த வீடியோ கடைசியில். அப்படின்ற கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவராக இருக்க வேண்டும். மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவரே தேவனால் உண்டானவர்கள். அவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணவில்லை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணவில்லை. அப்படின்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர் யார் தான்? அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது, ஆன்டி கிரைஸ்ட். குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவனே பிதாவை உடையவன். இவர் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு நான் ஒரே தேவனை தான் வணங்குகிறேன் என்று சொல்லிட்டு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார்கள். அப்படின்றால் இவர்கள் யாரை உடையவர்கள் அல்ல, பிதாவை உடையவர் அல்ல. நான் கடவுளை தான் வணங்குகிறேன் என்று சொல்லிக்கொண்டு யாரை மறுதளிக்கிறார்கள்? கிறிஸ்துவை மறுதளிக்கிறார்கள். அப்படின்றால் இவர்கள் யாரை உடையவர்களா இருக்கிறார்கள்? தேவனால் படைக்கப்பட்டவரும் அல்ல, பிதாவை வணங்குகிறவர்களும் அல்ல. அப்ப இவர்கள் யாரை தான் வணங்குகிறார்கள்? ஆன்டி கிரைஸ்ட், பிசாசை வணங்குகிறவர்களா இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ற நபரை பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தாவீது இவர்கள் வணங்கிய பிதாவாகிய தேவனை தான் வணங்க வேண்டும். அங்கே இயேசு என்ற நபரை இல்லை. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு என்ற நபரை இல்லை என்கிறார். ஆனால் இவர்கள் பைபிளை படிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவர்கள் இதை அறியாமல் சொல்லுகிறார். ஏன்னா ஆன்டி கிறிஸ்டா இருக்கிறவன், பிசாசா இருக்கிறவன் எல்லாம் அறிந்தவனா இருக்கிறான். ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் இதை அறிவில்லை, இயேசு சொன்னதே அறிவில்லை. இயேசு என்ன சொல்கிறார்? நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாக இருக்கிறேன்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே தேவன் எப்படி இருந்தார்? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, நீங்களும் கண்டதில்லை, நானும் கண்டதில்லை. அப்படி என்றால் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாக தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? தேவன் எப்படிதான் இருந்தாரு? மோசேயிடம் சொல்லுவது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எப்படி தன்னை சொன்னார்? எப்படி வெளிப்படுத்தினார்? வார்த்தையாக வெளிப்படுத்தினார். அவரை கண்டதில்லை நாம். மோசே யாருமே கண்டதில்லை, நீங்களும் கண்டதில்லை, நானும் கண்டதில்லை. அப்படி என்றால் மோசையிடம் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? தன் வார்த்தையினால் வெளிப்படுத்தினார். நானே கர்த்தர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். வேதம் கூறுகிறது ஆவியாகவே இருக்கிறார் தேவன். தேவன் வார்த்தையாக வெளிப்பட்டார். தேவன் வார்த்தையாக இருக்கிறாராம். தேவன் ஒளியாக இருக்கிறார். இப்படிதான் தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கிற தேவன் தான் எங்க வந்திருக்கிறார்? இங்கே மாம்சத்தில் வந்திருக்கிறார். மாம்சத்தில் வந்த தேவன் தான் இங்க என்ன சொல்லுகிறார்? நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாக இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னை என்ன சொல்லுகிறார்? நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறேன் என்கிறார். நான் சொன்னேன் தேவன் வார்த்தையாக இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது என்று யோவான் 1:1 சொல்லுகிறது. தேவன் எப்படி இருந்தாராம்? ஆதிலே வார்த்தையாக தான் இருந்தாராம். அந்த வார்த்தை தான் என்னவானது என்று போட்டிருக்குது யோவான் 1:14 மாம்சமானது. தேவன் வார்த்தையாக இருக்கிற தேவன் தான் மாம்சமானார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் தான் நீங்க என்ன சொல்கிறார்? நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறேன் என்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படின்னா நீ இயேசு கிறிஸ்துவை கண்டால யாரை கண்டாயிற்று? தேவனை கண்டாயிற்று. ஏனெனில் இயேசு யார்? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறவர். என்னை பகைக்கிறவன் பிதாவை பகைக்கிறான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். எவ்வளவு அருமையான வார்த்தைகளை இயேசு இங்கே வெளிப்படுத்துகிறார். இதை இந்த சகோதரி அறிந்து கொள்ளாமல் இயேசு என்ற நபரே பழைய ஏற்பாட்டில் இல்லை, இயேசு என்ற யாருமே பழைய ஏற்பாட்டில் கிடையாது என்கிறார். அப்படி என்றால் இவர்கள் யாரை மறுதலிக்கிறார்கள்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனையே மறுதலிக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் யார் தான்? ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க? இரண்டாவது பாயிண்டாக கிறிஸ்தவம் எல்லாரையும் மதம் மாற்றுகிறது. அதுல ஒரு சுவிசேஷ வசனத்தை வேற சொல்றாங்க. உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் அப்படிங்கிற வசனத்தை சொல்லி இயேசு கிறிஸ்து யாரையும் மதம் மாற்றவில்லை, ஆனால் இங்கே முத்துமாரியை மேரி என்று மதம் மாட்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து நீங்க மதம் மாறணும் அப்படிங்கிற அந்த விஷயம் கிறிஸ்டியானிட்டியில அதிகமா நம்ம பார்க்கப்படுறோம் இல்லையா? அப்படி நீங்க கேள்விப்படும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா நீங்க எல்லாத்தையும் பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு ஆள், ஆனாலும் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் வெளி உலகத்துக்கு தெரியும். அப்படி உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? அது மதம் மாற்றம் அப்படிங்கிறதே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு பிரெயின் வாஷ் நடக்குது. அதாவது அதுல பாஸ்டர்ஸும் சொல்லும்போது நம்ம எல்லாரையும் வந்து கிறிஸ்டியனா மாறணும் அப்படி புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்குன்னு ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. அந்த வசனம் என்னன்னா, நீங்க உலகம் முழுக்க போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், எல்லாருக்கும் வந்து நல்ல. அப்போ அது மதம் மாற்றம்னு அர்த்தம் இல்லை. அந்த வசனத்தோட அர்த்தம் எல்லாருக்கும் நல்ல விஷயத்த சொல்லுங்க. சுவிசேஷம்ங்கிறது இட்ஸ் அ குட் மெசேஜ். அதுதான் சொல்லியிருக்கலே. நீங்கள் போய் ஒரு லட்சுமியை வந்து மேரியா மாற்றணும்னு அவசியம் இல்லை. இறைவன் அதை செய்யலை. மதம் மாற்றம்னு ஒன்று பண்ணவே இல்லை ஜீசஸ் கிரைஸ்ட். பழைய ஏற்பாடுலையும் அதை போடலை. இதை வந்து நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து உங்களுக்கு மத போதகர்கள் அப்படி பண்ணி மதம் மாற்றம் பண்ணோம், ஒன்று கிறிஸ்டியனாக மாறணும்னா இங்க யாரும் மதம் மாற்றவில்லை. நீங்க சொன்னீங்க குட் நியூஸ் அறிவிக்க வேண்டும் என்று. குட் நியூஸை தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் இங்கே மேரியை, முத்துமாரியை மேரி என்றும் மாரியப்பனை ஆபிரகாம் என்றும் மதம் மாற்றவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன எதற்காக வந்தாரு? பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக வந்தார். நம்முடைய பாவத்தை நீக்கி மன்னிப்பை கொடுக்கும்படியாக வந்தார். அதை குறித்து தான் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. அதுதான் குட் நியூஸ். அந்த குட் நியூஸை தான் சொல்லப்படுகிறது ஒழிய இங்கே மதமாற்றம் நடக்கவில்லை. அப்படி என்றால் என்னது நடக்கிறது? மனமாற்றம் நடக்கிறது. நானும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன் தான் இயேசு கிறிஸ்துவால். நானும் தவறான வழியிலிருந்து இயேசு கிறிஸ்துவால் விடுவிக்கப்பட்டவன் தான். நான் மதம் மாறவில்லையே, நான் என்னுடைய மனம் மாறி இருக்கிறது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இது வந்து மதம் அல்ல. இது என்னது? ஒரு உறவு. தேவனுக்கும் எனக்கும் இடையே ஒரு உறவு. அந்த உறவு எப்படி இருந்தது? முதலாவது தடைப்பட்டு இருந்தது. பாவத்தினால், சாபத்தினால், என்னுடைய அக்கிரமத்தினால் தேவனுக்கும் எனக்கும் இடையே இருந்த உறவு தடைப்பட்டு இருந்தது. அந்த தடையை உடைக்கும்படிதான் தேவனே மாம்சத்தில் வந்து சிலுவையில் தன்னை பலி கொடுத்து அவர் அந்த தடையை தகர்த்தெறிந்தார். ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசித்தேன், அதனால் நான் மனம் மாறினேன் ஒழிய நான் மதம் மாறவில்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது மதத்தை பரப்புவதற்காக வந்ததல்ல. அது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்க வந்தது. ஆதாம் மூலம் இந்த உலகம் பாவத்திற்குள்ளாக்கப்பட்டது. அந்த பாவம் என்கிற தடை தேவனுக்கும் நமக்கும் தடையாக வந்தது. அந்த தடையை உடைக்கும்படிதான் தேவன் மாம்சத்தில் கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு உறவு ஒழிய மதம் அல்ல. மதத்துக்குள்ள என்ன இருக்குது? கீழ் ஜாதி, மேல் ஜாதி, நிறைய சண்டைகள், பொறாமைகள்,
எல்லாம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துக்குள்ள என்னது இல்ல, மேல் ஜாதியும் கிடையாது, கீழ் ஜாதியும் கிடையாது. கிறிஸ்துக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒரே சரீரம் உடையவராக இருக்கிறார்கள், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறார்கள். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் சகோதரியே. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் என்னன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது இவர்கள் எல்லாமே பைபிள்ல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இவங்க யாருமே கிறிஸ்டியன் இல்லை. இது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணி, எப்போ கிறிஸ்தவம்னு ஒரு மதமே எப்போ வந்துச்சுன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த பின்னால இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்க கிறிஸ்தவர்கள். அப்போ அவங்கெல்லாம் யாரு? அப்போ ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் என்னென்ன அழைக்கப்பட்டாங்க? எகிப்தியர்கள், இஸ்ரேலர்கள், பாலஸ்தீனியர்கள், ஸோ அரேபியன்ஸ், இந்த மாதிரி அவர்கள் வந்து அழைக்கப்பட்டார்கள். அப்புறம் இந்த மதம்னு ஒன்று உருவாச்சு, கிறிஸ்தவம்னு ஒரு மதத்தை உருவாக்கணுங்கிறது 2000 வருஷம். அப்போ அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள். அவர்களெல்லாம் இப்போ யாரு? ஒரு இறைவனை வழிபட்டவங்க, அவ்வளோதான். அடுத்த பாயிண்டாக நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, யோசேப்பு இவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது, கிறிஸ்து வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, கிறிஸ்தவர் கிடையாது, யாரும் அவரை கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியாது. அவர்கள் வந்து இஸ்ரேலியர்கள், அவர்கள் எகிப்தியர்கள், அவர்கள் வந்து அப்படி இப்படி நிறைய சொல்றீங்க, நிறைய ஊர் பேர்லாம் சொல்றீங்க. அந்த ஆபிரகாம் தான் தேவன் என்ன செஞ்சார்? முதலில் தெரிந்து கொண்டார். அவன் மூலமாக தான் சந்ததி உண்டாக வேண்டும், அவனை தான் நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் நாங்கள் எங்கே இருந்தோம் என்றால், புறஜாதிகளா இருந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம். புறஜாதி என்றால் தேவனை அறியாதவர்கள். அதுக்கான புறஜாதி வேற ஜாதி என்று நினைத்து விடாதீர்கள். ஜாதி மதம் எல்லாம் கிடையாது. நாங்கள் தேவனை அறியாதவர்களா இருந்தோம், கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்களாக இருந்தோம், மரங்களையும் கல்லையும் மண்ணையும் இயற்கைகளை வணங்குகிறவர்களாக இருந்தோம். அப்படி இருந்த எங்களை தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தடையாக இருந்த எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு வர வேண்டிய பாவ மன்னிப்பையும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த தடையை தகர்த்தெறிந்தார். அதனால் நான் என்னவாகிவிட்டேன்? ஆபிரகாமின் சந்ததியாகிவிட்டேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு உரியவனாகிவிட்டேன். தேவன் ஆபிரகாமை தான் தெரிந்து கொண்டார், அவன் மூலம் அவனை தான் ஆசீர்வதிப்பேன் என்றார். நாங்கள்லாம் எங்க இருந்தோம்? தேவனற்றவர்களாக இருந்தோம். இப்படி தேவனற்றவர்களாக இருந்த எங்களை தான் தேவனே தேடி வந்தார், மாம்சத்தில் தேடி வந்தார். வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சமானார். அவர் மாம்சமாகி எங்களுக்காக எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய சாபங்களையும் எங்கள் மேல் இருந்த பிசாசின் அதிகாரத்தையும் நீக்கி எங்களை ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றினார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றப்பட்டவர்கள் சகோதரியே. நாங்கள் ஆபிரகாமுக்கு உடையவர்களாக இருக்கிறோம், ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கிறிஸ்து அல்ல என்று நீங்கள் சொல்வது இதில் தவறு. அவர் கிறிஸ்துவை தான் வணங்கினார். ஏனெனில் இயேசு எங்க இருந்தாரா? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருந்தவர். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே யார் இருந்தா? கிறிஸ்து இருந்தார். அப்படின்றால் ஆபிரகாம் யாரை உடையவராக இருக்கிறார்? கிறிஸ்துவை உடையவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை பார்க்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறவனே தேவனால் உண்டானவன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். என் பாவத்திற்காக, என் சாபத்திற்காக, என்னுடைய பாவ மன்னிப்பிற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறவன் தான் கிறிஸ்துக்குள் இருக்கிறவன். மற்றபடி நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை அறிக்கையிடாமல் இருக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. என் பாவத்திற்காக இயேசு வந்து மரித்தார், அவர் மாம்சத்தில் வந்தார், தேவன் வார்த்தையாக இருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் என் பாவத்திற்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், மீண்டும் வருவார் என்பதை விசுவாசிக்கிறவனே கிறிஸ்தவன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய அவர் ஒருவரே. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாக இருந்த தேவன் ஒருவர் தான். தேவன் ஒருவர் தான். அவர் தான் யாராக வந்திருக்கிறார்? மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அதை இந்த சகோதரி அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.